நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகுகிறது. கையை தட்டி கத்தரை அதனாலதான் சொல்றோம், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் தான், சொல்லுங்க ஆமென். ஏன்னா அவர் மூலமா தான் நம்ம என்ன செய்யறோம், பாவத்துக்கு நீங்களாகி நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு மனுஷனுடைய மீறுதல் உலகம் முழுவதும் பாவத்தில் தள்ளிவிட்டது. ஒரே ஒரு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே உலகம் முழுவதும் நீதிமான்களாக்கப்பட்டது. பாவம் எவ்வளவு பெருகுச்சோ அதற்கு மேல கிறிஸ்து இயேசுவின் கிருபை இந்த பூமியிலே வந்து உங்களை என்னை மீட்டெடுத்து விட்டது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. இந்த கிருபை கீழே வாசிக்கிற பாருங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இயேசு ஏத்துக்கிட்டீங்க. அதனால அந்த கிருபை உங்க மேல இருக்குது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. நீங்க போய் பாவத்தை மேற்கொண்டாதீங்க. ஹலோ, பாவம் உங்களிடத்துல வராது, தீமை உங்களிடத்துல வராது. நீங்க போய் வம்பல